ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் பைக் டெலிவரி எடுக்க போகிறேன். அதாவது நியூ பைக், என்னோடய ட்ரீம் பைக்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி அதை நான் டெலிவரி எடுக்க போகிறேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் காலையிலே ஏஞ்சிட்டேன். எனக்கு தூக்கம் கூட ஒழுங்காக வரல. ஸோ காலையிலே ஏஞ்சிட்டு மசூதிக்கு போய்ட்டு வந்துட்டு சரி இது ஒரு விலாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் விலாக் மாதிரி எடுக்க முடியல. ஸோ அது என்ன பைக் அண்ட் என்ன ஷோரூம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன பைக்குன்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபைனலாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாடியில் இருக்கிற ஸ்ரீவாரியில் தான் வாங்குகிறேன். ஸ்ரீவாரி பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் 3 இடத்துல இருக்குது சென்னையில். பாடியில் இருக்குது, மதுரை வயலில் இருக்குது, அப்புறமா திருமலை வயலில். இந்த ஷோரூமை பற்றி சொல்கிறதுக்கெலாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த ஷோரூமில் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இங்கே வாங்க சொல்லி. அண்ட் நான் ரெடி கேஷ் கட்டி தான் வாங்கினேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 5 நாளில் எனக்கு டெலிவரி தந்தாங்க பைக்கு. ஸோ R15 வெர்ஷன் 4 விவிட் மெஜெண்டா கலருங்க. இது கிரே வித் மெஜெண்டா 2024 இது நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த கலரை. டு பி ஃப்ராங்க், இந்த கலர் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் V4 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் 3 வேரியன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர். அதில் குவிக் ஷிஃப்டர் வராது. நெக்ஸ்ட் குவிக் ஷிஃப்டரோட வர்றது நம்ம வாங்கியிருக்க இந்த விவிட் மெஜெண்டா, அப்புறம் இன்டென்சிட்டி ஒயிட் அண்ட் ப்ளூ கலர். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா R15M வரும். அதில் 2 கலர் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒன்று மான்ஸ்டர் எடிஷன், அப்புறமா சில்வர் கலரு. ரெண்டுமே கலர் டிஸ்பிளேயோட TFT டிஸ்பிளேயோட கொடுப்பாங்க. இந்த வேரியண்ட்லலாம் நம்ம வாங்கியிருக்கிறதுலாம் நார்மல் LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. புது பைக் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. பைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் தந்திருக்காங்க. இந்த ஹெல்மெட் நம்ம தலையில் சத்தியமாக சேராது. ரொம்ப சின்ன ஹெல்மெட் தான், ஏதோ கொடுக்கணுமேனு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அண்ட் வண்டிக்கு கவர் கொடுக்குறாங்க. இது யூஸ்ஃபுல்லான ஒரு அக்சசரி தான். வாங்கி கொஞ்ச நாளைக்காவது புது பைக்குன்னு சொல்லணும் இல்லையா, அதனால நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பைக்கில் வீல் அண்ட் ஸ்டிக்கரிங் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த பிங்க் கலர் மாதிரி வர்றதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பசங்க வாங்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? பசங்களும் வாங்கலாம். V4ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். லான்ச் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்னென்னலாம் வரும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அதை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பைக்கோடைய ஃப்ரண்ட் லுக்கு வேற லெவலுங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல, செம்மையாக இருக்குது. எனக்கு யமஹா சைடில் இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, இவ்வளோ பணம் வாங்குறாங்களே, இன்னும் இந்த ஹாலோஜன் இண்டிகேட்டராக கொடுக்குறாங்க, ஒரு LED இண்டிகேட்டர் கூட கொடுக்கலேன்னு சொல்லி தான். மற்றபடி பைக்கில் USD ஃபோக்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் LED ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே நம்ம கொடுக்குற காசுக்கு ஒன்று ஒர்த்தாக தான் தெரியுது. பைக்கில் அந்த சைட்லலாம் ஸ்டிக்கரிங் கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் யமஹாவோட அந்த லோகோ 3Dயில் கொடுத்துருக்காங்க வெர்ஷன் 4ல். சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த மேட் ஃபினிஷிங்கில் கிரே கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது பைக்கோட ஃபினிஷிங். சீட்டிங் கம்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெருசாக யமஹால R15 நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அண்ட் பேக் சைடு லுக்குமே அப்படியே வண்டியை செதுக்கி இருக்கானுங்க, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணுது. பைக்கோடைய ஓவரால் லுக் பற்றி எந்த ஒரு குறையுமே நம்மளால சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் லுக் ஆகட்டும், பேக் லுக் ஆகட்டும், சைடு லுக் ஆகட்டும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் லுக் தான் கொடுத்துருக்காங்க ஃபுல்லி ஃபேர்டு பைக்கில். இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன் 4லலாம் பின்னாடி இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பில்லியன் ஏறி உட்காந்தாங்கன்னா இறங்கும் போதோ உட்காரும் போதோ அமுக்குனா உடஞ்சிருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் இது எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ண தான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சைட்லயுமே VVன்ற அந்த ஒரு டெக்னாலஜி அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கரிங்ல. ரொம்ப நல்லா இருக்கு. பில்லியன் சீட் கம்ஃபர்ட் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ரைடிங் சீட்ல ஓகே கம்ஃபர்ட் ஓரளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நீங்க ஃபேமிலி மேனா இருந்தீங்கன்னா இந்த பைக்கை வாங்கிடாதீங்க. நீங்க பேச்சுலரா இருக்கீங்க, காலேஜ் போறீங்க, அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த பைக் வாங்கலாம். நீங்க ஒரு ஃபேமிலி மேனா இருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா இந்த பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த பைக் வேணும்னா நீங்கள் செகண்டரி யூஸ்க்காக, அதாவது உங்கள் ஃபேமிலியை வெளியே கூப்பிட்டு போகிறதுக்காக நீங்கள் ஒரு ஸ்ப்ளெண்டரோ ஆக்டிவாவோ முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட நீங்கள் டெய்லி திட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போ இதோடைய ப்ரைஸிங்க்கு வரலாம். நான் இது வாங்கினது பார்த்தீங்கன்னா 2,32,000 ரூபாய் சொன்னாங்க. அதுலேருந்து 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணி 2,27,000 ரூபாய்க்கு தந்தாங்க. ஸோ இந்த ஷோரூமை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். 2,27,000 ரூபாய்க்கு இந்த பைக்கை நான் வாங்கியிருந்தாலுமே இது எக்ஸ்ட்ரா எனக்கு
எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2000 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா தான் இவங்க கிட்ட பே பண்ணியிருக்கேன். பைக் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிங்க, 10 இடத்துல விசாரிங்க ரேட்டை, அதுக்கப்புறமா நீங்கள் வாங்குங்க. அண்ட் இஎம்ஐயில் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு விசாரிச்சுட்டு இஎம்ஐக்கு ப்ராசஸ் பண்ணி வாங்குங்க. பைக் வாங்குற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் அவசரப்பட்டு இஎம்ஐக்கு வாங்கிட்டீங்கன்னா அவங்க ஈஸியாக உங்ககிட்ட நாங்கள் ப்ரைஸில் இவ்வளோ கம்மி பண்ணுறோன்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் எக்ஸ்ட்ரா காசு நிறைய வந்து போட்டுருவாங்க இன்ட்ரெஸ்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைக் ஓட்டும் போது ஹெல்மெட் போடாமல் ஓட்டாதீங்க தயவு செஞ்சு. ரைட் சேஃப். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். See you in the next video. Bye.